அப்படியே பேசுகிறேன். நீ எப்போ சாதாரணமாக பேசணும்? நல்லா ஸ்டேபிளாக இருக்கேன். இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு இது மட்டும் செக் பண்ண வேண்டியது, அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கர்லாம் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். ஸ்டேபிள். ரொம்ப மகிழ்ச்சி. சிரமமே கிடையாது. ஓகே, எல்லாம் நல்லா சென்சஸ் போன மாதம் 500. என் பையன் வந்து என் மேல பாசம் சார், சொல்ல தெரியாதவன். சண்டை போட்டா கூட வீட்டுக்கு வந்துடுவான். அந்த மாதிரி கேரக்டர் அவன். அவனும் 8% 6 கூடாஞ்சேரியில வேலைக்கு போனான். அங்கேயே விழுந்துட்டான். SRMல அட்மிட் பண்ணாங்க. அவங்க கேட்டது ஒரே பதில், போயிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போய் ஒரு லெட்டர் சீல் அடிச்சு வாங்கிட்டு வந்து கொடுனாங்க. ராஜீவ்காந்திக்கு திரின்னு என் பையன், சின்ன பையன், அவனும் தெரிஞ்சாங்க. அதெல்லாம் நான் தர முடியாது போட்டு அப்படின்னு கண்டிஷனாக சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே, சின்ன பையன் தானே, நீங்களே அவனை மட்டன் தட்டுனா தானே இன்னைக்கு என் பிள்ளைக்கு இந்த நிலை தான். நீங்க ஊக்கம் கொடுத்துருந்தா அப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கல்வி செய்யறேன், வேலை வாய்ப்பு தரேன், எதுல தரீங்க? வாய் வையவா? செயல் இல்லைல்ல. என்ன செயல் வைய கத்துருக்கீங்க? எனக்கு 3 பசங்க இருக்காங்க, என்ன கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க எடுத்த ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த டாக்டர் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு முறையாவது சொல்லி? ஒரு முறை கூட அவரு உனக்கு இந்த பிரச்சனை சொன்னதே இல்லை. எனக்கு 5வது ஸ்டேஜ் கேன்சர்னு இப்போ புரளிய கலைப்பு விடுறாங்களே, யாரு வேலை அது? அதை சொல்லுங்க. எனக்கு அதே பாலாஜி வாயில இருந்தான் எனக்கு அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் இருந்து, உனக்கு 2nd ஸ்டேஜுமா, சீக்கிரம் குணப்படுத்திடலாம், பயப்படாத. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் 12 போடுவாங்க, நாங்க உங்களுக்கு 4 போட்டு உன்னை நான் குணப்படுத்துறேன். என்கிட்ட பணம் இல்லை, நான் வெளியே வந்துட்டேன். நான் பணம் வச்சிருந்தா நான் கவர்ல பார்த்துருப்பேன். அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை, அதனால நான் பணம் அனுப்பிட்டேன். 12 அவர் சொல்றாரு, என்ன 1.5 மாசம் அட்மிட்ல, இன்னொரு கீமோ உனக்கு வேணாமா அப்படின்ட்டு போறாரு. என்னை பார்க்காமல இன்னொரு கீமோ உனக்கு வேணாம். அதான் நான் சொல்றேன், பக்கத்து வீட்டுல என்னக்கா சொல்லிட்டு போறாரு இவரு, உனக்கு தாமா கீமோ வேணாம். ஏக்கா நான் அவருக்கு விரோதியாக்கா, என்னை ஒரு வழி ஆக்கிட்டாரு. அப்புறம் என்னத்துக்கு அண்ணாளு ஏன் மூஞ்ச பார்க்க அவனுக்கு ரக்கமா இருக்குதுன்னு சொல்லி அவர் பார்க்கவே மாட்டார். நாங்க அம்மா மூஞ்ச பார்க்கவே மாட்டார். எங்க அம்மா மூஞ்ச பார்க்கவே மாட்டார். ஒரு வாட்டி நாங்க பாத்துருக்கோம், எங்க அம்மா மூஞ்ச பார்க்கவே மாட்டார். ஒரு நாள் அனுபவிச்சிருக்கேன், நானும் பாத்திருக்கேன் எங்க அம்மா மூஞ்ச. வந்து பாக்குறது அவரு தான் பாப்பாரு. எங்க அம்மா பாத்துறா கம்முன்னு ஓரம் போயிடுவாரு. அரசாங்கத்துக்கோ இல்ல பொதுமக்களுக்கையோ நீங்க என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் மாத்தணும். அந்த டாக்டர் மாத்துறாங்க, மாத்தல, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும். இருக்கிற மக்களாவது நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் சார். ஒரு பாத்ரூம் போக கூடாது, ஒரு துணி மாத்தத்துக்கு நான் என் ஆம்பளை பையனை வச்சுதான் நான் மாத்தினேன். அதுதான் இந்த வாட்டி என் பெரிய பையனுக்கு எங்க அம்மாவுக்கு மனசு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவனுக்கு விக்கி அம்மாவுக்கு மாத்த முடிப்பா, மூச்சு வாங்கிப்பா, நான் பாதி பழக்கிறேன், நீ மீதி மாட்டி விட்டுப்பான்னு. என் பையனுக்கு நீங்களே சோறு கூட சாப்பிடு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவன் இவ்வளவு கஷ்டப்பட வந்து நான் பக்கத்து வீட்டுல இருந்து கூப்பிட்டு சார். இவ்வளவு நாள் நாங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு சார் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து SRMல பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஓமந்தூர்ல பார்த்தோம், பிடி ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். 5 கீமோ போடுற வரைக்குமே அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த 5வது கீமோ போடும் போதே அவங்களுக்கு லங்ஸ் பாதிச்சிருக்கு. ஆனா அந்த டாக்டர் வந்து எடுத்து அந்த இது வந்து
ஸ்கேன் வந்து பார்க்காததுதான் சார் இப்ப பிரச்சனையே. அது பார்த்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்காதுல்ல. இப்ப லங்ஸ் ஃபுல்லா பாதிச்சிச்சுன்னு நேத்து நாங்க சவிதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்ப அவங்க உயிர் வந்து காப்பாற்ற முடியாது சொல்றாங்க. அவங்க வந்து இருக்க வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இன்னும் 3 பசங்க இருக்காங்க சார். ஒருத்தவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் 2 பசங்க இருக்காங்கல்ல. அவங்களுடைய நிலைமை என்ன சார் ஆகுது? இப்ப காலையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க 4 பேர் கிண்டியில இருந்து வந்தாங்க. வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டாங்க, கொடுத்தோம். அது வந்து எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொடுத்துறோம்னு எடுத்துட்டு போனாங்க. ஆனா 1/2 hourல கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க சார். இப்போ வரைக்கும் ஆனா அந்த ஃபைல் வீட்டுக்கு வரவே இல்லை. 2:35க்கு கூட்டிட்டு போனாங்க. எங்க வீட்டுக்காரோட தம்பியை கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் எங்க வீட்டுல மாடி மேல வாடகை இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. 2 பேரையும் கூட்டிட்டு போய் இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவங்க என்ன நிலவாங்க, வெளியே உட்கார வச்சிருக்காங்களா, இந்த மலையில அவங்க போய் வெளியே உட்கார வச்சிருக்காங்க, சாப்பிடல. அவங்களும் பெத்தவளை இங்க விட்டுட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல, அந்த பையன் மனசு எவ்வளவு அடிச்சுக்க சொல்லுங்க. பெத்தவளை இப்படி போட்டுட்டு நம்ம வந்து இங்க உட்காந்துன்னு இருக்கோமேன்ட்டு கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. அந்த ஃபைல்ஸ் நாங்க ஜெராக்ஸ் எடுத்து தர கொடுங்கன்னு சொல்றோம். அப்பயும் அவங்க கேட்காம அவங்க பாட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. நான் வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்க அத்தை கூட போயிருக்கேன் சார் ஹாஸ்பிட்டலுக்கு. அவர் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்தாரோ எடுக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நாங்க போயிட்டு இந்த மாதிரி சார் கீமோ போடணும் அப்படின்னு சொல்லும் போதோ இல்ல வந்து ஃபைல்ஸ் எடுத்துட்டு போகும்போதோ அவர் வந்து ஒரு வாரம் மூடா நடந்துப்பாரு. ரோடு தூக்கி அடிக்கிறது, இல்ல நாங்க வந்து 25 வருஷமா நாங்க சர்வீஸ்ல இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா என்ன ஊசி போடணும் என்ன பார்க்கணும்ட்டு. அவங்க ஒரு வாட்டி சொல்லுவாங்க, எனக்கு கால் வலிக்குது, மூச்சு வாங்குது, என்னால எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, முன்ன இருந்ததுக்கு என் நிலைமை இப்ப ரொம்ப வந்து இதுவாயிட்டே போகுதுன்னு சொல்லும் போதுதான் அவர் வந்து கண்டுக்காம அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டாரு. கேர்லெஸ்ஸா விட்டதுனால அந்த ஸ்கேன் எடுத்து அவர் பாத்துருந்தாருன்னா அப்பயே கொஞ்சமா பாதிச்சிருக்கும் போதே பாத்துருந்தா என்னால எங்க அத்தையை காப்பாத்திருக்கலாம். இப்ப அவங்களுக்கு ஃபுல்லா லங்ஸ் போயிடுச்சு. இப்ப யார் சார் கொடுப்பா அவங்க? இவ்வளவு பெரிய ஆளு வந்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் அறதே இருக்காங்க, அப்பாவும் இறந்துட்டாரு. இப்ப இவங்களும் போயிட்டாங்கன்னா அந்த பசங்களை யார் சார் பாத்துருக்காங்க? குறிப்பா அந்த மருத்துவர் அத்தை கிட்ட மட்டும் தான் அப்படி நடக்கிறாரா இல்ல எல்லா பேஷண்ட் கிட்டயுமே அவர் அப்படி நடந்திருக்காரு சார். வயசானவங்க, படிக்க தெரியாத வரவங்க, அவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு மாதிரி இங்கிலீஷ்ல வந்து ஒரு மாதிரி தப்பா பேசுறது, அசிங்கமா வார்த்தை விடுறது, நீங்க வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி ஆணவமா பண்ணாரு. நோட்டு தூக்கி போடும் போதே நான் எங்க அத்தை கிட்ட சொன்னேன், ஏன் இவரு டாக்டர் படிச்சிருக்காரு, ஒரு மரியாதையா பேச தெரியாதா, மரியாதையா பண்ண தெரியாதான்னு கேட்டதுக்கு அவர் வயசானவரு, அவர் எதுவும் தெரியாம பண்றாரு விடுன்னு சொல்லி எங்க அத்தை என்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப இந்த அளவுக்கு பாதிக்கும் போது அவங்களுக்கு தெரியுது அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அந்த கீமோ போட்டதுதான் வந்து சரியில்லை, ஹெவி டோஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியுது, அவங்களுக்கு அது பாதிச்சிருக்குன்னு அப்பயே பார்த்துருந்தா சரி பண்ணிருக்கலாம். இப்ப அவங்க உயிருக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி நாங்க இத்தனை நாளாவது 10 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. அந்த பெரியவர் வந்து நல்லவர் தான், அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவர் வந்து குழந்தை மாதிரிதான் இருக்காரு. 10 நாள் அவங்க கூட இருந்து அந்த யூரின் போறது எடுத்துன்னு ட்ரெஸ் மாத்தி விடுறது வந்து எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிட்டாரு. நான் மாசமா இருக்கிறதுனால என்னை வந்து கிட்ட விடல சார். அவங்க நான் 5 மாசம்ன்றதுனால என்ன ஹாஸ்பிட்டலுக்கு என்னால இங்க இருந்து சவிதா ஹாஸ்பிட்டல் பூந்தமல்லி வரையும் என்னால டிராவல் பண்ண முடியாது. அவங்க கூட லேடிஸ் யாருமே இருக்க முடியல. அவர் பெரியவர் தான் வந்து கூட இருந்து கடைசி வரையும் பார்த்துட்டு இருந்தாரு 10 நாளா. இப்ப அவர் மனசு வந்து ரொம்ப பாதிச்சிச்சு. ஏன்னா சவிதால வந்து நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு மேல அவங்களை காப்பாற்ற முடியாது, அந்த ஆக்சிஜனோட இது பைப் எடுத்துட்டா அவங்க வந்து உயிர் போற நிலைமை வந்துடும், நாங்க கேரண்டி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து அவர் ரொம்ப மனசு பாதிச்சிச்சு. நம்ம அம்மாவுக்கு வந்து இது பாதிச்சதுக்கு காரணம் அவர் தான். அவர் பார்த்துருந்தாருன்னா நம்ம அம்மாவை காப்பாத்திருக்கலாம். அவர் பார்க்காம கேர்லெஸ்ஸா விட்டதுனால இப்ப நாங்க இத்தனை ஹாஸ்பிட்டல் அழிஞ்சும் எங்க அத்தையை வந்து காப்பாற்ற முடியல. அதுதான் சார் அவருக்கு பாதிச்சது. அது ஒண்ணுதான். அது வந்து பெத்தவளை வந்து இழக்க போறோமே அப்படின்ற ஒரு பயத்திலயோ ஒரு அந்த ஆதங்கத்துலதான் அவர் அந்த மாதிரி பண்ணிருக்காரு. மற்றபடி அவர் அந்த கேரக்டர் கிடையவே கிடையாது. இது மாதிரி மருத்துவரோட மத்தன போக்காக இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசாங்கத்துக்கு ஒண்ணும் சொல்ல விரும்பல சார். அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேஷண்ட். அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்றோம். பாக்குற டாக்டர் ஒழுங்கா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாக்குறீங்கன்னா ஒரு தெரியுது, ஒரு அறிகுறி தெரியுதுன்னா அவங்க கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி இருக்குமா, ஒண்ணு காப்பாற்ற முடியல, ஏதோ ஒண்ணுனாலும் சொல்லிடணும். அதை மறைச்சி அவங்களுக்காக வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஏற்படுத்திக்காம அவங்கள வந்து சரி பண்ண விட முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல வந்து வேற ஹாஸ்பிட்டல் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடணும் சார். இந்த மாதிரி வந்து பாதிக்கிற அளவுக்கு விடக்கூடாது. என் பேர் நந்தினி சார்.